இன்னைக்கு ஃப்ரைடே எல்லாருக்கும் பரபரப்பா வேலை ஓடிட்டு இருக்கோம். அதே தான் இங்கேயும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு வீடு கூட்டி தொடச்சி விட்டுட்டேன். மாவுக்கு ஊற வச்சிருந்தேன். உளுந்து ஆடை போட்டுட்டு கொஞ்சம் துணி ஊற வச்சிருந்தேன். அதையும் துவைச்சிட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்குள்ள உளுந்தும் ஆடிருச்சு. அதை தோண்டி வச்சுட்டு அரிசி ஆடை போட்டுட்டு துணியை போய் காய போட்டு வந்துட்டேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை தான் வச்சிருக்கேன். ஒரு ஆர்கனைசர் வந்து மீஷோல இருந்து வாங்கியிருந்தேன். அதில் வந்து இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஏன்னா தம்பியோட ட்ரெஸ் வந்து கபோர்டில் வைக்கிறதுக்கு பத்த மாட்டேங்குது. அதனால அதில் ஒரு ரேக்கை கிளியர் பண்ணி இதில் அடுக்கிட்டு தம்பி ட்ரெஸ்ஸை உள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருக்கு. குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்னன்னா டெய்லி ஒரு புது பொருள் வாங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஒரு 3 மாசத்துக்கிட்ட சேர்த்து வச்ச காசுல வாங்கினது இது. மந்த்லி இவ்வளோ காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்டை நான் இதை வந்து வாங்கிடுவேன். வாங்கிட்டு அதில் சேர்த்து வச்சு வீட்டுக்கு தேவையான பொருள் இல்லை எனக்கு ஏதாவது தேவையான பொருளை வந்து நான் வாங்கிப்பேன். இல்லாட்டி அப்பப்போ ஹஸ்பண்ட்டை போய் இது வேணும் அது வேணும்னு கேட்குறப்போ வந்து நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், கேட்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கையில் காசு இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் வாங்கிக்கலாம். ஸோ நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். பெரிய அமௌண்ட்லாம் இல்லை, சின்ன அமௌண்ட்னாலும் பரவாயில்ல. ஒரு வழியாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு.